ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரெகுலர் ரேண்டம் vlog மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஈவினிங் டு மிட் மார்னிங் ரொட்டீன் மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தலையை மட்டும் கொஞ்சம் சிக் எடுத்து பின்னிட்டேன். ஏன்னா இன்றைக்கி காலையில் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஹேரில் போயிருந்தேன். ரொம்ப சிக்கான மாதிரி இருந்தது. சிக்கெல்லாம் எடுத்துட்டு அது எல்லாத்தையும் ஒரு 2 பின்னல் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு சூடாக ஒரு காஃபி போட்டு குடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருந்தது. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு காலையில் வந்து கொஞ்சம் இந்த பாசிப்பருப்பு, இந்த ஆரஞ்சு துளியெல்லாம் காய வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் காஞ்சிருந்தது. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து புதினா கொத்தமல்லி வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டு அப்போ தான் வந்திருந்தாங்க. சரி, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சம்மருக்கு கொஞ்ச நேரம் வெளியில் வச்சா கூட வந்து உடனே வாடின மாதிரி இருக்குது. நான் முக்கால்வாசி இது ஆன்லைனில் தான் வாங்குவேன். ஆன்லைனில் வந்து கொத்தமல்லியும் சரி புதினாவும் சரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே எனக்கு கிடைக்கும். ஆனால் இந்த வாட்டி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு போடும்போது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருந்தது. 2-3 நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இல்லாமல் முடியல. சரி, அதனால் பக்கத்தில் இருக்க கடையில் போய் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் நல்ல டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு க்ளீனானதெல்லாம் எடுத்து அழகாக டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. கொத்தமல்லிக்கும் புதினாக்கும் இந்த மாதிரி கீழே ஒரு டிஷ்யூ மேலே ஒரு டிஷ்யூ போட்டோம் அப்படின்னா ஒன்றுமே ஆகாது, கெட்டு போகாது. அண்ட் அதோட ஈரத்தை எல்லாத்தையுமே நல்லா மாய்ஸ்ட் எல்லாத்தையுமே அந்த டிஷ்யூ எடுத்துட்டு கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அண்ட் அதே மாதிரி பச்சை மிளகாய் நம்ம காம்பெல்லாம் நீக்கி எப்பவும் வைக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சிலாம் மட்டும் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருந்ததுனால அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்ல மண் போகிற அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு கிச்சன் டவலில் வந்து சுத்தமான டவலில் காய வச்சுட்டேன் ஓவர் நைட்டுக்கு. அன்றைக்கி நைட்டு தான் அந்த வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன். டின்னருக்கு வந்து ரொம்ப சிம்பிளான டின்னர் தான். இன்றைக்கி தோசையும் தேங்காய் சட்னியும் ப்ரிப்பேர் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் நான் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு மேலே தான் இருக்கும். அந்த டைம் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கெட்டு போயிடும், இல்லைனா வாடி போன மாதிரி ஆகிடுமேன்னு சொல்லி தான் அன்றைக்கி நைட்டே கொஞ்சம் வேலையெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த முடிச்சு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் vlog வந்து அடுத்த நாள் காலையில் மார்னிங் வந்து ஒரு 5:30 அப்படியே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 5:30 எழுந்து ஆஸ் யூஷுவல் பைபிள் ரீட் பண்ணுறது, ப்ரேயர் பண்ணுறது எல்லாமே முடிச்சுட்டு அன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு வந்து மசால் தோசை தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் நம்ம தேங்காய் சட்னி தான். அதையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி மசால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். லாஸ்ட் டைம் கொஞ்சம் அதிகமாக போட்டேன், அது மீந்துருச்சு. அதனால் வந்து இந்த வாட்டி கம்மியாக பண்ணனாலேயா என்னன்னு தெரியல, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஹஸ்பண்ட்க்கு மட்டும் வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து வெறுமையாக தோசை சட்னியை வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம்லாம் வந்து கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும். கிச்சன் கவுண்டர் டாப்பும் கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். இன்றைக்கி மத்தியானத்துக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே தான் இருந்தேன். ஏன்னா மத்தியானத்துக்கு வந்து காலையிலே சமைக்கலை. வீட்டில் இருக்கிற அன்றைக்காவது வந்து கொஞ்சம் நல்லா சூடாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தான் தோணுது. ஆஃபீஸ்க்கு போகும்போது காலையிலே பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறோம். ஆறுன சாப்பாடு மாதிரி தான் நம்ம சாப்பிடுவோம். சரி, வீட்டில் இருக்கும் போதாவது கொஞ்சம் சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னா ஒரு 12 மணிக்கு மேலே சமைச்சிக்கலான்னு விட்டாச்சு. ஸோ கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இருந்த பாத்திரத்தையும் தேய்ச்சி முடிச்சுட்டு சிங்கையும் வந்து அப்படியே க்ளீன் பண்ண வந்துட்டேன். நம்ம பாத்திரம் தேய்க்கும் போதே அந்த கிச்சன் சிங்கையும் சரி அதே மாதிரி அதோட டேப்பையும் சரி வைப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா எப்போவுமே கவுண்டர் டாப் க்ளீனாக இருக்கும். இன்றைக்கி மத்தியான சாப்பாட்டுக்கு வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ வந்து நெல்லிக்காய் இருந்தது. நெல்லிக்காயில் வந்து ஆம்லா பப்பு அப்படின்னு ஒரு ரெசிபி வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி. அது கூட வந்து வெண்டைக்காய் பொரியல் தான் செய்கிறேன். வெண்டைக்காய் பொரியல் இந்த மாதிரி மசாலா சேர்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நாங்கள் எங்கள் வீட்டில் செய்கிற அதே ஸ்டைலில் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து துவரம் பருப்பை வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து ஊற போட்டிருந்தேன். அது கூட ரைஸும் வந்து ஊற போட்டாச்சு. இங்கே வந்து ஒரு 4 நெல்லிக்காய் வந்துட்டு தண்ணியில் வந்து நல்ல ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இந்த ரெசிபி வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, என்னோடய டீமில் வந்து ஒரு ஆந்திரா கேர்ள் இருக்கா. ஸோ அவகிட்ட ஏதோ பேசும்போது வந்து இந்த நெல்லிக்காய் வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ ஆம்லா பப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னான். ஸோ அவகிட்ட இந்த ரெசிபி கேட்டுட்டு எனக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நம்ம வீட்லேயும் இருக்கே இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தது.
அதுக்கு வந்து இந்த வெண்டைக்காய் பொரியல் நல்ல ஏற்ற காம்பினேஷனாக இருக்கும்னு நினச்சி தான் வெண்டைக்காய் வந்து வெட்டி வச்சு அதை செஞ்சிட்ருக்கேன். ஸோ நான் செய்கிறது வந்து கடுகு மட்டும் தாளிச்சிட்டு அது கூட வந்து வெங்காயத்தை நல்லா ஒரு கை நிறைய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட வெண்டைக்காவையும் போட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வந்து அப்படியே மூடி போடாமல் வச்சுருவேன். அப்போ வந்து கலர் மாறாது, கருப்பாகாது, நல்லா அப்படியே நல்லா சுண்டி வந்துடும். அது கூட உப்பையும் போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா உப்பு போட்டு நல்ல அப்பப்போ திறந்து நம்ம வந்து கிளறி விட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் வந்து சூப்பராக வெந்துடும். இதுக்கு ஒரு வந்து மசாலா அரைப்பேன். இதுக்கு வந்து தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 3லேருந்து 4 வரமிளகா, அது கூட பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மிளகு. நான் மிளகு வந்து ஒரு 4-5 மிளகு தான் வச்சுருக்கேன். அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் போல் வந்து சீரகமையும் ஆட் பண்ணி நல்ல கோர்ஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப வந்து மை மாதிரி அரைக்க வேணாம், கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிட்டு அந்த பொடியை நான் வந்து இந்த வெண்டைக்காய் பொரியலில் நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூடான ரச சாப்பாடோட அதே மாதிரி வந்து நல்ல தயிர் சாதத்தோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி கோவக்காவும் செய்யலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆம்லா பப்புக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, நான் நெல்லிக்காய் வந்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுருந்தேன்ல, அது வந்து இந்த கிராக் விட்டு வரும், அந்த நெல்லிக்காய் உடஞ்ச மாதிரி வரும். அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சதுக்கப்புறமா இப்படி பிளந்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த கொட்டையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கிற நெல்லிக்காவை நல்லா பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். வீட்டில் நெல்லிக்காய் மாத்திரம் தான் இருக்குது, பருப்பு இருக்குது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம ரசம் வைக்கிற கேப்பில் வந்து இதுவுமே செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு சீரகம் நல்லா தாளிச்சிட்டு ஒரு சின்ன விரல் சைஸ் இஞ்சி வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து காஷ்மீரி மிர்ச்சி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கலாம். நான் வந்து ஒரு 2 முழு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 10 பல்லு பூண்டை வந்து சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அது கூடவே இந்த ஆம்லா, அதாவது நெல்லிக்காவையும் நான் வந்து நம்ம பீஸாக கட் பண்ணி வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரட்டிட்டு நம்ம வந்து ஊற வச்சுருந்த ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்த தோரம் பருப்பு, அந்த தோரம் பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து சாம்பார்லாம் நான் செய்யும்போது தோரம் பருப்பு ஊற வச்சுலாம் செய்யறதில்ல. ஆனால் இந்த பருப்பு நம்ம செய்யும்போது, அதாவது நெல்லிக்காய் பருப்பு செய்யும்போது கண்டிப்பாக வந்து நம்ம ஊற வைக்கணும். ஏன்னா இந்த நெல்லிக்காயில் இருக்கிற அந்த துவர்ப்பு அந்த புளிப்புனால பருப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது. நம்ம தக்காளி போட்டால் எப்படி வேகாதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரம் வந்து பருப்பு வேகாது. அதனால் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா நீங்கள் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் குக்கர்லேருந்து விசில் ரிலீஸ் பண்ணிவிட்டு மத்து போட்டு கடைஞ்சிங்க அப்படின்னா நல்லா கடைஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். குக்கரில் வந்து ஒரு 8லேருந்து 10 விசில் விட்டேன். நல்லா மை மாதிரி நல்லா சூப்பராக வந்து அது ரெடி ஆகிடுச்சு. தாளிச்சுலாம் நம்ம ஃபஸ்ட்டே கொட்டிட்டோம் அப்படின்றதுனால கடைசியில் வந்து கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணி நான் வந்து இறக்கிட்டேன். இது வந்து நல்ல புளிப்பு துவர்ப்பு, நம்ம வந்து காஷ்மீரி மிர்ச்சி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கனால நல்லா காரமாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும், நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பருப்பு ஆட் பண்ணியிருக்கனால குழந்தைங்க கூட நல்லா விரும்பமாக சாப்பிட்ருவாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு இது நெல்லிக்கானே தெரியல. வெள்ளிக்காவை என்ன பண்ணி கொடுத்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஜூஸ் பண்ணாலும் சாப்பிட மாட்டாங்க. இப்படி பண்ணோன்னே நல்லா சாப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் ஈவினிங் போல் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணேன். அடுத்த நாள் எலெக்ஷன்னால கொஞ்சம் இந்தியன் எம்ப்ளாயீஸ்லாம் முன்னாடி நாளே வந்து கிளம்பிட்டாங்க. அதனால் அவங்களோட ஒர்க்லாம் வந்து எனக்கு இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே கொஞ்சமாக முடிச்சு வச்சுட்டு ஒரு ஈவினிங் போல் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் உரித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா இருந்த பூண்டையும் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். இது ஏதாவது பொரியல் நம்ம செய்யும் போது தட்டி சேர்க்கணும் அப்படின்னா வெறும் பூண்டுக்கு இந்த டப்பாவை நான் யூஸ் பண்ணிப்பேன். அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா இட்லி மாவும் காலி ஆகிடுச்சு. எனக்கும் வந்து கொஞ்சம் வேலை வந்து அதுக்கப்புறமா அதிகமாகிடுச்சு. எல்லாருமே அவங்கவுங்க நேட்டிவ்க்கு கிளம்பிட்டாங்க அப்படின்றதுனால அவங்களோட ஒர்க்குமே நான் பார்க்குற மாதிரி இருந்தது. சரி, அதனால் வந்து நைட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி மேக்ரோனி தான் இருந்தது, அதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோடய ஸ்டைலில் தான் நான் செய்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறேன். கரெக்டான ரெசிபிலாம் இருக்காது, இதில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்தா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் ரொம்ப சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக இந்தியன் வெர்ஷன் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன்.
சும்மா கடுகெல்லாம் கொஞ்சம் தாளிச்சிட்டு அது கூட வந்து ஒரு நல்ல கை நிறைய ஒரு 5-6 வெங்காயம், சின்ன சின்ன வெங்காயமே கொஞ்சம் 5-6 வெங்காயம் நல்லா நறுக்கி போட்டு அதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு அதில் வந்து இந்த செஷ்வான் சாஸ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே வந்து டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ரெண்டுமே வந்து நிறைய வாங்கிட்டாங்க. இந்த 2 சாஸுமே வந்து வீட்டில் நிறையா வாங்கிட்டாங்க. அது எப்படி தான் முடிக்கிறதுன்னு தெரில. இந்த மாதிரி அப்பப்போ செஞ்சு நான் முடிச்சிட்ருக்கேன். அதை முடிச்சதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டாக வாங்குறத ஸ்டாப் பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்கேன். இது வந்து ஒரு அன்ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் டின்னர் ரெசிபி தான். பட் ஆனால் வேறு ஆப்ஷன் இல்லை. அன்றைக்கி மாவும் காலி ஆகிடுச்சு. மாவு வந்து போட்டு அரைக்கிற மாதிரி அன்றைக்கி டைமும் இல்லை அப்படின்றதுனால அதையே ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கறி மசாலான்னு நாங்கள் வீட்டில் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது வந்து முட்டை தொக்குக்கு, கறி தொக்குக்கு எல்லாத்துக்குமே இந்த மசாலா ஆட் பண்ணுவோம். இது கரம் மசாலா மாதிரி இருக்காது. இது வந்து நம்ம ஆர்ஜே ப்ராடக்ட்ஸில் வந்து நம்ம செல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கறி மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து பெப்பரையும் ஆட் பண்ணிவிட்டு நான் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். என்னடா இது மேக்ரோனியில் கொத்தமல்லியா அப்படின்லாம் நினைக்காதீங்க. பட் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நான் இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டுட்டேன். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another vlog. Take care and bye.